செல்வி, ஏ செல்வி, சீக்கிரமா வா. வந்துட்டேன். ஏன் கத்துறீங்க? கிளம்பியாச்சு, போலாமா? இங்க போலாமா? என்ன எப்படி கேக்குறீங்க? நேத்துதான் அண்ணன் வந்து ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போனார்ல. ஓஹோ, அதான் 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, இது நம்ம வீட்டு கல்யாணம். நாங்க இல்லாம எப்படி? நம்ம வீட்டு கல்யாணமா? ஆமாப்பா, மலர் என்னோட அக்கா தானே. ஓஹோ, இப்பதான் தெரியுதா மலர் உன்னோட அக்கான்னு? இத்தனை நாள் எப்படி கூப்பிட்டு இருந்த? ஏங்க பழசெல்லாம் போட்டு கிண்டிட்டு இருக்கீங்க? இப்ப அதெல்லாம் தேவையா? இது நம்ம வீட்டு கல்யாணம். அட்டுப்பட்டுன்னு கிளம்புங்க, பேசிட்டே இருக்காம நேரம் வேற ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, வீட்லயே இருங்க. என்னப்பா சொல்றீங்க? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நேத்து அண்ணன் வந்து நம்மள மதிச்சு கூப்பிட்டு இருக்காருல்ல, அவரோட மரியாதைக்காகவாவது நாங்க வந்துதானே ஆகணும். எப்படி மரியாதை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க வந்தா ஏதாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே தான் இருப்பீங்க. நீங்க வரவே வேண்டாம், வீட்லயே இருங்க. அப்பா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் ஒண்ணும் நினைக்கலையே, நீங்க வீட்ல இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பா, நீங்க எங்களை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க, ரொம்ப எங்களை இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக திரும்ப திரும்ப எங்களை இப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க. செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா, நாங்க வந்துதான் ஆவோம். பத்தியா பத்தியா, உன் பொண்ணுக்கு திமுற. நான் சொல்ல வந்துதான் ஆவான்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. வீட்டுல அடங்கி ஒடுக்கி இருப்போன்னு பேச்சு வருதா? அப்பா, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா அங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை கிச்சனை வந்துச்சு, மவள 2 பேத்தையும் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களால வந்துச்சுன்னு அர்த்தமா? அப்படி சொல்லல, உங்களால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். எங்களால எந்த பிரச்சனையும் வராது. வராம இருந்தா நல்லது. அம்மா, அதென்ன கையில? இதாங்க பிரியாணி. பிரியாணியா? நீயா செஞ்ச? ஆமாங்க, நான் தான் செஞ்சேன். இன்னைக்கு இல்லாத திருநாளா? இன்னைக்கு பிரியாணி செய்ய காரணம் என்ன? ஒண்ணுங்க, செய்யணும்னு தோணுச்சாதான் செஞ்சேன். அப்படியே அன்னைக்கும் அங்க அக்கா பிள்ளைகளுக்கும் எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துட்டு வர வேணாம், நீ இதை வீட்லயே வச்சுட்டு. உங்களுக்கு என்ன பிரியாணி செய்ய தெரியாதா, இல்ல சாப்பிடதான் தெரியாதா? நீ செஞ்சதை சாப்பிடணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் தான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். அவங்களும் இந்த சமையலை சாப்பிட்டு நோய் வந்துடக்கூடாது பத்தியா? உங்களுக்கு நக்கல் தாங்க. நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நீங்க என்ன நோய் வந்தா கிடைக்குங்க? ஆமா, அதை வெளியே வேற சொல்லுவாங்க. போவாள் அங்கிட்டு. சரி, என்னமோ பண்ணுங்க, வந்து தொலைங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. வீட்டுல விட்டுட்டு போறதுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் இவளால வரவே கூடாது. கடவுளே, சரி போலாமா? போலாம்ப்பா. இப்படி மானம் கட்டு அவளுக்கு நம்ம சேலை எடுக்க போகணும்னு அவசியமா என்ன? என்னடி பண்ணி துவைக்கிறது? ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சிடாதா, இந்த கல்யாணம் நின்றாதான்ற ஒரு எண்ணத்துல தாண்டி அங்க போறது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு யோசனையும் முடிவும் வரும். சரி, என்ன பண்றது, போய் தலைவோம். அப்பாவே நம்மள இங்க எப்படி கேவலப்படுத்துறாரு. நீ அங்க போனா யார் யார் எப்படி கேவலப்படுத்த போறாங்களோ தெரியல. இதுல வேற இந்த அப்பா. நான் சொன்னது மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல. அதை மட்டும் அவ சாப்பிடாம இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறவன. அதெல்லாம் சாப்பிடுவாடி. ஆமாமா, அங்கதான் கல்யாணம் நடந்து தொலைய போகுது. எப்படி கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே. அந்த கூறுவார கூட எனக்கு தெரியாம இருக்கேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வெஜிடபிள் பிரியாணி போட்டு பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்கு நீங்க கொண்டு வந்தா யாராச்சும் கேட்டா என்னமா சொல்லுவேன்? என்ன சொல்றது, வீட்டுல செஞ்சு நிறைய செஞ்சுட்டு அதனால உங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தேன், எல்லாம் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் வரணும். என்னமோ பண்ணு, ஆனா என்ன நடக்கும்னே தெரியல. எனக்கு தேவை அந்த தென்றல் சாகணும். அவ்வளவுதானடி, பாடி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஒரு வழியா கிளம்பியாச்சு. எங்க மாமா என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள அங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன மலர், மாமாவை நினைச்சியோ? என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? மாமாவை நினைச்சியா இல்லையா? அது எப்படி? நான் நினைச்சேன்னு இப்படி வந்து நிக்கிறீங்க. அதுதான் நான். ஏழை தேடிய தானினி என் காதல் தேவதையே. எவ்வளவு அழகா இருக்கு. சும்மா போறீங்களா? எப்படி இருக்கு? அன்னைக்கு இப்படித்தான் எதனமா பேசி ஜில்லு வந்து நம்மள மானத்தையே வாங்கி வச்சுட்டு போயிட்டா. சும்மா நீங்க போங்க. கவலைப்படாத, கதவை சாத்திட்டு வந்துட்டு. என்ன மனுஷன் நீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சரி விடுங்க, நான் நினைச்சது தப்புதான், மன்னிச்சிடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சொல்றது? நீ என்ன நினைச்ச மாதிரி நான் வந்து நிக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? அதுக்கு ஒரு கிஃப்ட் வேணும். நீங்க என்ன கிஃப்ட் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க. நீ கொடுக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ப்ளீஸ் என் செல்ல மாமால. கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. என்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்கியே, என்ன மலர் நீ? அதான் நானும் சொல்றேன், கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சிட மாட்டாங்களா? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ கவலையா படாம கிஃப்ட் கொடுக்கலாம். பேசாம போங்க. போக முடியாது. ப்ளீஸ்.
என்ன கெஞ்சினாலும் இன்னைக்கு என் வேலை முடியாம வெளியே போகவே மாட்டேன். வர வர உங்க சேட்டைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. கெஞ்சினா வேலைக்கு ஆகலன்னு கோவப்படுற மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நான் அதுக்கு அவசியம் இல்லையே. பச்சையா தெரியுதுடி, உனக்கு கோவமே வராது, நடிக்க தானே செய்யற. நீ கோவமா நடிச்சா கூட அழகா தாண்டி இருக்க. பாங்க என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். அன்பூரில் பூத்தவனே, என்னை அடியோடு சாய்த்தவனே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவனே. என்ன போங்க, நீங்களும் அழகாத்தான் இருக்கீங்க. ஆனாலும் என் மேல கோவமே பட மாட்டேன்றீங்களே, ஏன்? நீ அப்படி நடந்துக்க மாட்டேன், அதனால கோவப்பட மாட்டேன். பொய் 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 தானே. சேச்சே, பாப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி இருக்கீங்களான்னு நான் பார்க்க தானே போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட அதிகம் அதிகமா அதிகமா ரொமான்ஸ் இருக்கும். உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பு. ஆசைதான். எனக்கு ஆசைதான், உனக்கு ஆசை இல்லையோ? இல்லையே. நடிப்பு நடிப்பு நடிப்புக்காரி, பக்கத்தாடி போறேன். இவையாலே நீ இருக்க இதழாலே நான் அழிக்க துச்சம் இங்கே துச்சப்பட்டு போகிறதே. அப்படி பார்க்காதீங்க, அப்படித்தான் பாப்பேன். எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல. சடையாலே நீ எடுக்க இடமேலே நான் வழுக்க காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேகிறது. என்னை பிரியாக்கி உன்னில் விளக்கேற்றி என்னாலும் காத்திருப்பேன். எங்கிட்ட இருந்துதான் வருவா, நம்ம தனியா இருக்கத மோப்பம் முடிச்சே வந்துருவாளோ? இன்னும் வந்து என்னதான் பண்ண போறாளோ? ஐயோ, என் ரொமான்ஸ கெடுக்கிறதுக்குனே வரா இந்த வாழு. ஐயோ, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? இல்லன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமால, இவட்ட மாட்டிக்கிட்டு என்ன பேசுறா ஏது பேசுறான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ போச்சு, இதுக்குதான் சொன்னா கேக்குறீங்களா? என்னதானே பண்றது, நான் இங்க வந்தாலே எப்படி மோப்பம் முடிச்சிட்டு வருவானே தெரியல, பின்னாடியே வந்துடுறான். போய் ஒளிஞ்சுக்கோங்க. அது ஒளிஞ்சுக்கிறவா? ஆமா, போய் ஒளிஞ்சுக்கோங்க. யார்கிட்டயாச்சும் சொன்னா அவ்வளவுதான். அத்தை சேலை மாத்திட்டு இருக்கேன். எனக்கு மேல இருக்குடி, அவளுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. உங்களுக்கு நாப்ப நிறைய இருக்கு, போவாங்கிட்டு மட்டும் உங்க என்னையும் பார்த்துட்டு யார்கிட்டயாச்சும் சொன்னா அவ்வளவுதான், மானம் கப்பல் ஏறிடும். தயவு செஞ்சு போயிருங்க. ஐயோ, சொந்த வீட்லயே திருட கணக்கா ஒளிய வேண்டியதா இருக்கே, எல்லாம் அந்த அருந்த வாளாலதான். பேசிட்டே இருக்காம போய் ஒளிங்க. என்ன பண்றது, போய் தொலைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறாளா? ரொமான்ஸ்ல தீய வைக்கனே வரா. நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன். என்ன அது கண்ணாடியெல்லாம் தூக்கியாச்சு. உனக்கு என்னடி தங்கம், சூப்பரா இருக்க. ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கே. சூப்பரா இருக்கடி தங்கம். ஆமா இல்லையே, இது மட்டும் கேட்டுரு இவளுக்கு. ஐயோ ஆண்டவா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. இவ காது என்ன காது? இல்ல நீ மாமாவை நினைச்சிட்டே இருந்திருப்ப, அதனால உனக்கு மாமா குரல் கேட்டிருக்கோம். விடடி, கூசுதுடி. ஐயோ, அவ ஏன் பொண்டாட்டி, நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அருந்த வாழ செஞ்சிட்டு இருக்கேன். எரியுது, எனக்கு வயிறு எரியுது. யாரும் போலடா. நீ கருப்பு கண்ணாடி போட்டிருக்க பத்தியா, அதனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். யாரும் போலடா. அடியே, என்ன இடியா,
கொப்ப மவளே, இப்பதான் உனக்கு தெரியுதா நான் அம்மான்னு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கூப்பிட்டாலா என்ன? நீ ஏன் நீங்க வந்த? காணாம நான் வீடு பூரா ராவிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து நீ என்ன அலட்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க? என்ன மலர் பண்ணா இவ? ஒண்ணும் பண்ணல சித்தி. உன் முகரைய பார்த்தாலே தெரியுதுல, திருட்டு மொழி முழிக்கிறதுலயே தெரியுது. அப்படியே அவங்க அப்பயே மொழி. ஆமாடி, அப்படித்தாண்டி வைவேன். ஓ கடவுளே, எனக்கு ஒரு மாமியார் இல்ல 2 மாமியார். அத கூட ஏதோ ஒரு விதத்துல சேர்த்துடலாம். ஆனா ஒன்ன அம்மா தாய மகராசி, கடைக்கு வாரியா இல்ல வீட்டுல இருக்கியா? வாரேன்னு சொல்ல ஒழுங்கா வரல. வாயே. சரி விடு சித்தி, அவளை போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா தாயே, இவ்வளவு பிள்ளையா பெத்ததுக்கு ஒரு அரிசி மூட்டையை பெற்றிருக்கலாம். நல்லா சோறு காய்ச்சி பொங்கினாலும் தின்று. என்ன வாடி. ஆமா ஆமா, இப்பதான் 24 வயசு பொம்மரி, இவளுக்கு சேலை கேக்குது. வாடி என்கிட்ட. இன்னும் முழுசா 4 வயசு கூட ஆகல, பேச்ச பாரு. இப்ப நீ வர்றியா வரலையா? வீட்லயே விட்டுட்டு போயிருவேன் பாத்துக்க. உழுப்ப பத்தியா அவளுக்கு? நான் ரயில் வண்டியா. வள்ளியா நீளமா இருக்கல சித்தி, அதனால சொல்லிருப்பா. நீயும் சேர்ந்துக்கிட்டு கிண்டலா பண்ற. சரிடி, நீ கிளம்பிட்டேல, நான் ஏதோ ஹெல்ப் பண்ண. சித்தி வேண்டாம், என்ன நம்ம சேலை தானே எடுக்க போறோம், என்ன முகூர்த்தத்துக்கா சேலை கட்ட போறோம்? ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதுக்கு இல்லடி, கல்யாணம் பண்ணு, போற வர இடத்துல அழகா இருக்கணும்ல, நீ தான் பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால கொஞ்சம் கிராண்டா சேலை இந்த மாதிரி கட்டணும்ல. சித்தி எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேல இவ என்ன நிக்க விட மாட்டாடி. நான் கிளம்புறேன். இவளையும் கிளப்பி நானும் கிளம்புறதுக்குள்ள நீங்களாம் போய் ஜவுளியே எடுத்துட்டு வந்துருவீங்க போல. நான் கிளம்புறேன் போய். சரி சித்தி, வாழு வாழு அருந்த வாழு. நமக்கும் குழந்தை பிறந்தா இப்படித்தான் இருக்குமோ? ஐயா வேண்டாம் வேண்டாம், இந்த நேரத்துல அதை ஏதாச்சும் நினைச்சு இங்க மாமா வந்து நின்ற போறாங்க. இன்னைக்கு மேடம் ரொம்ப குசியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா பின்ன, நம்ம சேலை எடுக்க போறோம்ல. ஐயாடா, இப்ப மட்டும் அந்த வாந்தியும் டயர்டும் எங்க போச்சு உனக்கு? அது எங்கேயோ போயிருச்சு. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஜவுளி கடையும் நகை கடையும் பார்த்தா எப்படித்தான் இருக்குமோ தெரியல. 50 வயசு கிளவி கூட நகை எடுத்து தாரேன்னு சொன்னா எந்திரிச்சு உட்காந்துரும் போலயே. ஐயா ஐயா என்ன ஐயா, பல்லு 32 தெரியுது. அது எப்படி? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் பிரிஸ்கா இருக்கணுமா இல்ல சோம்பேறித்தனமா டயர்டா பெட்ல படுத்தே கிடக்கணுமா? இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு இந்த எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் எனக்கும் தெரியல. இத்தனை நேரம் மட்டும் எனக்கு வாந்தி வருது, எனக்கு டயர்டா இருக்கு, எப்படியோ இருக்குன்னு சொல்றேல. இப்ப மட்டும் மூஞ்சா பாரு, நல்லா பிரைட்டா 1000 வாட்ஸ் பல்பு கணக்கா எரியுது. உனக்கு வேற வேலையே இல்ல. ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? என்னது கையில? பிரியாணி. பிரியாணியா? வெச்சு ஊரு அஸ்வின். எனக்கு தெரியும்டி, அதனாலதான் உனக்கு கொண்டு வந்தேன். இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஆக்காட்டு. டேய் அஸ்வின். அம்மா. அறிவுகட்டவனே, என்னடா பண்ற? பிரியாணி தானம்மா ஊட்டுனேன். என்ன சத்த? ஏன் திட்டுறீங்க? அறிவுகட்டவனே, அறிவுகட்டவனே, அவளுக்கு என்ன குடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்னம்மா அப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இப்படி கண்டது கலதை அவ வாய்க்குள்ள திணிச்சேனா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு என்னடா ஆகும்? என்னம்மா சொல்றீங்க? இது வெஜிடபிள் பிரியாணி தான், ஒன்னும் செய்யாது. என்ன ஒண்ணும் செய்யாது? மகரை பேத்தன்னு வச்சுக்க. என்னதாம்மா பிரச்சனை உனக்கு? இது அத்தை கொண்டு வந்த பிரியாணி தான், யாரும் குடுக்கல, அதனாலதான் குடுக்கறேன். இது அவங்க அத்தை கொண்டு வந்த பிரியாணியா? அதனாலதான்டா சொல்றேன், அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு நான் பார்த்து செஞ்சுக்கிடுவேன். இப்படி அடுத்த கொண்டு வந்ததெல்லாம் இப்படி கொடுத்துட்டு இருந்தேனா என்னடா அர்த்தம்? மாசமா இருக்க பிள்ளைக்கு இப்படியா பண்ணுவாங்க? எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. அப்பா சாப்பிட்டாரு, அப்பா சாப்பிட்டுச்சு, நான் கூட சாப்பிட்டேம்மா. எதுவும் இல்ல. எதுவும் இல்லன்னு உனக்கு எப்பறம் தெரியும்? அவதான் மாசமா இருக்கா, நீயா மாசமா இருக்க? இப்படி கண்டது கழியத அவ வாய்க்குள்ள திணிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். தென்றல் அவன் தான் இப்படி கொண்டு வந்தானா நீ அவன் சாப்பிடலாமா? அத இது நீங்க பண்ணாதேன்னு நான் நினைச்சேன். இப்படி அவங்க பண்ணதை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு எனக்கு என்ன அத்தை தெரியும்? எனக்கு தெரியும் உனக்கு பிரியாணினா பிடிக்குன்னு. அதுக்காக இவன் கொண்டு வந்து கொடுக்கறத நீ சாப்பிடக்கூடாது. நான் என்ன கொடுக்கறேனோ அதைத்தான் நீ சாப்பிடணும். என்னம்மா நீங்க? எனக்கு பொண்டாட்டியா இல்ல உங்களுக்கு பொண்டாட்டியா? நீங்க சொல்றத செய்யணும், நீங்க சொல்றத சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்னமா அர்த்தம்? இதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அவ உனக்கு பொண்டாட்டி மட்டும்தான், எனக்கு புள்ள மருமக. அது மட்டும் இல்லாம நம்ம வாரிசா வயிற்றுல சமந்துட்டு இருக்கா. அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். சரிம்மா, என்னமோ பண்ணுங்க. நல்ல வேலை அத்தை, நீங்க வந்து தடுத்தீங்க. நான் மட்டும் அதை சாப்பிட்டு இருந்தா
நான் சாப்பிடல, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம்! நம்ம வீட்டுல என்ன ஒண்ணும் இல்லாமையா கிடக்கும், அங்க இருந்து பிரியாணியை கொண்டுகிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. நான் பாக்கல, நான் பாத்துருந்தா இங்க கொண்டு வரவே விட்டுருக்க மாட்டேன் அவனை. நல்ல வேலை அத்தை, நீங்க மட்டும் வந்து தடுக்கலன்னா அதை நான் சாப்பிட்டுருப்பேன். சரி விடுமா, இவன் ஒரு லூசு பையன். அப்பா சாப்பிட்டாரு, அப்பத்தா சாப்பிட்டாருன்னு கொண்டு வந்துகிட்டு இதுக்காகத்தான் இவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவானு. சொன்னா கேக்குறியா? பொறுமையா இருங்க அத்தை, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும். அப்ப நானே அஸ்வின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப மட்டும் நான் எப்படி கண்டுபிடிச்சு வந்து சொன்னேன் தெரியுமா? எப்படி அத்தை? எப்படி நான் கேக்குறேன்? 2 பேர் நின்னுக்கிட்டு குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிட்டே இருந்தாளுங்க. அதை என்னன்னு பாக்கலான்னு போனா பொடுபாவி. சீக்கிரமா வாமா. எதுக்கு இப்படி அவங்க அம்மா எடுத்துட்டு போறா? என்னடி, எதுக்காக இப்படி எடுத்துட்டு வர? அந்த தென்றலுக்கு சாப்பாடு அதெல்லாம் எப்பயோ அஸ்வின் கிட்ட கொடுத்து விட்டுட்டேன்டி. என்னம்மா சொல்ற? அத கலந்து கொடுத்தேல? ஆமாடி, கருக்கலையிற மாத்திரைய கலந்து தாண்டி கொடுத்திருக்கேன். பாவிகளா, ஒன்னும் தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைய இன்னும் வெளிய கூட வரல, அத போய் கொல்லணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறாளே. இவ்வளவு என்ன ஜென்மங்க? நீ சரியான ஆளுமா, எந்த கேப்ல அப்படி கொடுத்த? ஐயா பேசுடி, இது நம்ம வீடு இல்ல தெரியுமா? அதனாலதான் உன்னை தனியா கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா, ஆத்தால விட மகதான் ரொம்ப வணையம் பிடிச்சவளா இருக்கா. என் மருமக மேல அப்படி என்னதான் கோபம் அவளுக்கு? நீ என்னதான் என் மருமக மேல கோபமா இருந்தாலும், என் வீட்டு வாரிசை அழிக்க நினைச்சாலும் அது நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி. என் வீட்டுக்கே வந்து என் மருமகளுக்கு, அதுவும் என் பையன் கையாலேயே சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைய அழிக்கணும் நான் பாக்குறீங்க? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு பேசிட்டு திரிவீங்க? பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். நீங்கள் அது மாதிரி ஒரு நாள் மாட்டிக்காமையா போயிருவீங்க? இன்னும் ஜென்மங்களோ எனக்கும் தெரியல. நான் கூட இவளுக்கு நடத்தின நாடகத்துல திருந்திட்டாள்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் திருந்தவே இல்லை. அது எப்படி திருந்துவாளுங்க? திருந்தாத ஜென்மம் திருந்தாம தானே தெரியும். குடும்பத்து மேல என்ன ஒரு அக்கறை 2 பேத்துக்கும். பிரியாணி செஞ்சு கொண்டு வராளுங்களா? நான் இங்க ஒண்ணுமே சோறாக்காம போடுறேன் பத்தியா? நல்ல வேலைமா, அவளுக்கு பிரியாணி பிடிக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாடி, அவ பிரியாணினா நல்லா திம்பா. யாரு செஞ்சா எவரு செஞ்சான்னு எதுவும் கேட்க மாட்டா. அதனாலதான் செஞ்சு கொண்டு வந்தேன். அதுவும் அஸ்வின் கொண்டு போய் கொடுத்தா என்ன ஏதுன்னே கேட்க மாட்டா. ஆனு வாய திறந்து சாப்பிடுவா. அதுக்காக தாண்டி அஸ்வின் கிட்ட கொடுத்து விட்டது. இப்ப நீயோ நானோ கொண்டு போய் கொடுத்தானா சாப்பிடுவாளா? சாப்பிட மாட்டா. அதுதாண்டி என்னோட பிளானு. அவ புருஷனை வச்சு அவன் கையாலேயே சாப்பாடு ஊட்டி விட்டு அவனே கொல்ல போறியா அத குழந்தைய? அப்படி அவங்க பிளானு நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. என் பையன் கையாலேயே என் பேர குழந்தைய கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டா இருக்கீங்க. இது மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க 2 பேத்தையும் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டான். மலர் சொன்னது சரிதான், என்னாலயே பொறுத்துக்க முடியல, அவனால எப்படி பொறுத்துக்க முடியும்? ஐயோ கடவுளே, இந்த உண்மை தெரியற அன்னைக்கு அவன் எப்படி கொலகாரனா மாற போறானோ தெரியலையே. என் பிள்ளைங்களாம் நீங்க தான்ப்பா காப்பாத்தணும். நல்ல வேலை இவளுக்கு போட்ட பிளானு என் காதுல வந்து விழுந்துச்சு. இல்லனா என் பேர குழந்தை இல்லாமே போயிருக்குமே. இவளுக்கு அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என் அடிமடியிலே கை வைக்கிறீங்களா? இருங்கடி, உங்களை வச்சுக்கிறேன். இத்தனை நாளைக்கு நீங்க இப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பக்கத்தானே போறேன். என் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கடைசியில நீங்க எப்படி சீரழிறீங்கன்னு நான் பார்க்க தாண்டி போறேன். முதல்ல போய் அஸ்வின் கையில இருக்க சாப்பாடை தென்றலுக்கு கொடுக்க விடாம ஆக்கணும். நீ யாரும் சோற சாப்பிட்டுருப்பா, அந்த குழந்தையும். சும்மா இருடி, யாருக்காச்சும் கேட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல யாருக்கு கேட்டாலும் எனக்கு எந்த பயமும் இல்ல. அடியே அறிவு கட்டவளே, நம்ம கிட்ட இதை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாங்கடி. இப்ப குழந்தைய கொள்வோம், இதுக்கப்புறம் அந்த தென்றல். கடைசியில இவங்க கிட்ட நாடகம் ஆடி உன்னை அஸ்வினுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவேண்டி. சூப்பர்மா செல்லாமா. உங்க அம்மாவை நீ என்ன நினைச்ச? சும்மா மானாங்கனியமா பிரியாணியை செஞ்சு கொண்டு வந்து இவங்க வாயில ஊட்டுவேன் நினைச்சியா? காரியம் ஆகாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்டி. சூப்பர்மா. நீ சொன்ன மாதிரி இத்தனை நாள் நான் சந்தேகம் தான் பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, கன்ஃபார்மா ஆஸ்பத்திரியில இவளதான் அந்த நர்ஸு கிட்ட பேசி குழந்தைய கலைக்கணும்னு சொல்லியிருக்காளிய. நான் என்னதான் பண்ணேன் அவங்களுக்கு? நான் எந்த தப்புமே பண்ணலையா? இப்படி என் குழந்தைய கலைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறாங்களே, நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாரு தென்றல், நான் உனக்கு காவலா இருக்க வரைக்கும் உனக்கும் என் பேர குழந்தைக்கும் எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். என் குழந்தைய கலைக்க நம்ம வீடு வரைக்கும் வர தெரிஞ்சவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன பண்ணிருவாளையா? அப்படி என்ன பண்ணிருவாளுங்க? நான் பாத்துக்கிறேன். அத்தை, இத பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சாலும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. என் குழந்தைய எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல அத்தை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல, யாரு என்ன கொடுத்தாலும்
சொல்லிட்டு இருக்கீங்க. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.